ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதும், தேவனை ஒருமனப்பட்டு துதிக்கிறதும், ஜெபிக்கிறதும் உண்மையிலே ஒரு சந்தோஷமான அனுபவம். வாரந்தோறும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கிய அனுபவத்தை நமக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லாரோடு கூட சேர்ந்து ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிப்பதையும், தேவனிடத்தில் ஜெபிப்பதையும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதையும் நான் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை சந்தித்து நமக்கு வேண்டிய நல்ல தெய்வீக மன்னாவை தந்து நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு ஜெபத்தை கவனித்து கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்கச் செய்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இந்த வார நிகழ்ச்சியிலும் முதல்ல நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொன்னது தான், எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்தாலும் முதல்ல கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து விட்டு அதற்கு பிறகு செய்வது நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும். ஒரு ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேத வசனத்தை தியானிப்பதா இருந்தாலும் சரி, நல்ல துதிச்சு, வேதம் சொல்லுது துதிகளினாலே கிருபை பெருகும். கர்த்தரை துதிக்கும்போது நமக்குள்ளே நிறைய கிருபை பெருகும். அப்போ தேவனை துதிப்பது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வழி செய்கிறது. மாத்திரமில்லாமல் நம்முடைய இருதயத்தை அதை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு இடத்துல விதை விதைக்க போனால் எடுத்த உடனே விதையை அப்படியே கொண்டு போய் போட்டுறதில்லை. அந்த நிலத்தை முதல்ல நம்ம பக்குவப்படுத்துகிறோம். ஒரு சின்ன தொட்டியில் ஒரு செடியை, ஒரு விதையை வைத்தால் கூட அப்படியே கொண்டு வந்து நட்டு வச்சுறதில்ல. அதில் தண்ணி ஊற்றி அந்த இடத்த கொஞ்சம் நல்லா செட் பண்ணி அப்புறம்தான் ஒரு விதையை போடுகிறோம். அதே போல தான் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம உள்ளே நுழைவதற்கு துதி என்பது ஒரு வாசல் போல் இருக்கிறது. வாசல் வழியாக உள்ளே நுழையிறோம் பாருங்கள். அது மாதிரி முதல்ல கர்த்தரை ஆராதித்து தான் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்குள்ளே நுழைவது மரபு. நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், முதல்ல சபை ஆராதனையில் பார்த்தா கூட முதல்ல தேவனை துதிப்பதற்கு இடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்தான் ஜெபிப்பதற்கு, வசனங்களை தியானிப்பதற்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கடுத்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இது தகுதிப்படுத்துகிறது. உழுது ஒரு நிலத்தை பண்படுத்துவதைப் போல பண்படுத்துகிறது. ஆனால் நம்ம துதிக்கும்போது அந்த துதி உண்மையான ஒரு துதியாக இருக்கணும், ஒருமனப்பட்ட ஒரு துதியாக இருக்கணும், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு துதியாக இருக்கணும். துதி என்ற பெயரில் எதையாவது பாடுவது, எதையாவது சத்தம் போடுவது, நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நினைப்பது தவறு. ஒரு நல்ல துதி ஆராதனையை செய்ய கற்றுக்கொண்டு விட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீக்கிரமே நல்ல மறுமலர்ச்சி அடைய ஆரம்பித்து விடும். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சத்தம், தேவையற்ற ஒரு கூக்குரல், கூச்சல் போன்றவைகளை வச்சு தான் ஆராதனை என்பது போல காமிக்கிறாங்க. அது ஆராதனை அல்ல. தெய்வீக ஆராதனை என்பது வித்தியாசமானது. ஒரு ஆராதனை நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற பாடல்களை தேர்வு செய்கிறதுல கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு அப்பாற்பட்டு அந்நிய அக்கினியினால் யாராவது சிலர் எழுதின பாடல்கள், தேவையில்லாத பாடல்கள் போன்றவைகளை, தேவையில்லாத ஊளையிடுகிற சத்தங்கள், இதெல்லாம் உள்ளே கொண்டாந்து பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. இப்படிப்பட்ட தருணங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற மாதிரியே கிரியை செய்கிற சில வஞ்சக ஆவிகள் உள்ளே இறங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. நல்லா துதிக்கிற மாதிரி தெரியும், சும்மா ஊன்னு ஊளையிடுவாங்க, கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது ஆராதனை மாதிரி இருக்கும், பரவசம் அடைகிற மாதிரி இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு இடைப்படும் போது எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடத்த சில கள்ள ஆவிகள் உள்ளே நுழைந்து விடும். அப்போ தேவனை ஒரு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறவரை நம்ம ஆராதிக்கும் போது பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடே களி கூறுங்கள். அது இந்த எல்லை தாண்டி விடக்கூடாது. பயத்தோட நடுக்கத்தோட கர்த்தர் உங்களுக்கு முன்னால் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறாரு, நீங்கள் அவர் முன்னால் நின்று ஆராதிக்கிறீங்க. அதை உங்களுடைய மனதிலே, உங்களுடைய விசுவாச கண்களுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆராதிக்க பழகினா ஒரு தப்பான ஆராதனை உங்களால் செய்யவே முடியாது.
ஏதோ ஜனங்கள் இருக்கிறாங்க, கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்துனா நமக்குத்தான் அது பரவசத்தை தரும் ஒழிய பரலோகத்திலே அந்த துதிகள் ஏற்கப்பட மாட்டாது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள போகிறோம். பாடல்களை நீங்களும் சேர்ந்து பாடி அல்லது இந்த நேரத்தில் கர்த்தரை தொழுது கொண்டு துதிக்க ஆரம்பித்தா உங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்பதற்கும் வசனங்களை தியானிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவார் என்பது 100% உண்மை. வாங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிக்கலாம். இந்த நாள் வரையும் எங்களை நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை இரட்சியும். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லீரே. ஆம் ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் எப்பொழுதும் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மனமுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இகழ்வோரை கர்த்தர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சேவை செய்ய எங்களை உம்முடைய கிருபையால், தேவ கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. காலையிலே உம் கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்னீரே, உம்முடைய புது கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் மேல் உம்முடைய ஆணிபாய்ந்த கரங்களால் தொட்டு எங்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தை தருவீராக ஆண்டவரே.
ஹல்லேலூயா. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நாங்கள் ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு உன் பாதத்தில் வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு நீர் ஜெபாவியால் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதி கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதி கிருபை, ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவானிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவாவியே, பரிசுத்தாவியே, தூயாவியே இறங்கும் ஆண்டவர், எங்கள் உள்ளத்தில் வாரும் ஆண்டவர். உமக்காக எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறந்து கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியாவியே, நித்திய ஆவியே, ஞானத்தின் ஆவியே, நியாயத்தின் ஆவியே, கிருபையின் ஆவியே, கருணையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, வாரும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்களோடு கூட வாசம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே, வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும், வாரும் வாரும் இறங்கி வாருமே, நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆவியே, தேவாவியே, பரிசுத்த ஆவியே, ஆவியே, துயாவியே, அசைவாடும் ஆவியே,
சத்தியாவியே நித்தியாவியே ஞானத்தின் ஆவியே நியாயத்தின் ஆவியே ஞானத்தின் ஆவியே நியாயத்தின் ஆவியே வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆவியே தேவாவியே பரிசுத்த ஆவியே ஆவியே துயாவியே அசைவாடும் ஆவியே கிருபையின் ஆவியே கருணையின் ஆவியே கிருபையின் ஆவியே கருணையின் ஆவியே ஆறுதலின் ஆவியே தேற்றுதலின் ஆவியே ஆறுதலின் ஆவியே தேற்றுதலின் ஆவியே வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆவியே தேவாவியே பரிசுத்த ஆவியே ஆவியே துயாவியே அசைவாடும் ஆவியே பலனுள்ள ஆவியே உண்மையுள்ள ஆவியே பலனுள்ள ஆவியே உண்மையுள்ள ஆவியே வல்லமையின் ஆவியே உயிர்ப்பிக்கும் ஆவியே வல்லமையின் ஆவியே உயிர்ப்பிக்கும் ஆவியே வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆவியே தேவாவியே பரிசுத்த ஆவியே ஆவியே துயாவியே அசைவாடும் ஆவியே வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் 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 வாரும் வாரும் இறங்கி வாருமே நிரப்பும் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆராதிக்கும் போதே தேவ பிரசனம் நமக்கு தெரியும். பாடல் எப்படி இருக்கிறதோ
அல்லது நம்ம ஆராதனை எப்படி இருக்கோ அதெல்லாவற்றை விட நம்முடைய இருதயம் தேவனோடு கூட பொருந்தி இருக்கிறதா என்பது தான் அதில் முக்கியம். எந்த காரியத்திலையுமே அப்படித்தான். ஜெபமாக இருந்தாலும், அப்புறம் வேதத்தை தியானிப்பதாக இருந்தாலும், ஆராதிப்பதாக இருந்தாலும் ஒன்னஸ் என்பது ரொம்ப முக்கியம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒன்றித்து கூடியிருந்தால், ஒருமித்து கூடியிருந்தால் அங்கே அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் 2 பேர் 3 பேர் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை நான் தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் அந்த ஜெபத்திலேயோ ஆராதனையிலையோ அவர் வந்து நிற்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்போம். கர்த்தர் அதை சொல்லலை. அங்கே 2 பேர் 3 பேர் ஒருமித்து அப்படின்னா உங்களுக்குள்ளேயே 3 ஆழ்த்துவம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இதில் உங்களுடைய சரீரத்தோட உங்கள் ஆவி அல்லது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், அதான் 2 பேர் அல்லது 3 பேர். இதெல்லாம் ஒரே நிலையில் உங்கள் சரீரமும் தேவனோடு இணைந்து கர்த்தரை துதிக்கணும், ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும், உங்கள் ஆவியும் அதில் வந்து இணைக்கப்படணும். இந்த 3 இணைஞ்சிட்டா கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். அதுக்காக நம்ம போய் 2 பேர் 3 பேர் வந்தால் தான் ஜெபம்னு காத்திருக்கல. 2 பேரும் 3 பேரும் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இவர்கள் ஒருமித்தாலே போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சரி, இப்போ நம்ம தேவன் நமக்கு தந்த அந்த ஆராதனையின் அபிஷேகத்தோட கர்த்தரிடத்தில் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை சுற்றிலும் நடந்து வருகிற பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் என்று ஆவியிலே ஏவப்படுகிறோம். அதிகமாக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் வருகிற பொல்லாத கிரியைகளை குறித்து நமக்கு அறிமுகம் செய்து வைத்து அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியையும் நமக்கு ஆலோசனையாக தந்திருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ ஜெபம் பண்ணுவது ஒன்று தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்புவதற்கும், தேசத்தை தப்புவிப்பதற்கும், நமக்கு வேண்டியவர்களை தப்புவிப்பதற்கும் ஒரே ஒரு காரணியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேறு எதுனாலும் இனி வருகிற ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்ள மனிதனுக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஏன்னா இனி வரக்கூடிய இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே பயங்கரமாக கட்டுப்படுத்த முடியாததாக, கொடூரமானதாக இருக்கும். நாள் செல்ல 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 அது நடக்கும். சடுதி மரணங்கள், ஆபத்தான மரணங்கள், விபத்துகள், யுத்தத்திலே உண்டாகிற மரணங்கள், கொள்ளை நோய் சாவுகள், பஞ்சத்தில் பட்னியில் உண்டாகிற சாவுகள், திடீரென்று வருகிற டிசாஸ்டர்ஸ், நிலநடுக்கம் போன்ற மாதிரி காரியங்கள், இவைகளெல்லாம் இனி வருகிற நாட்களில் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் தப்பிச்சுக்கிறதுன்னு சொன்னால் நாம் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினாலும் நம்மை உலக பிரகாரமாக தப்பித்து கொள்ள வழி இல்லை. கர்த்தருக்கு தருகிற ஒரே ஒரு ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்கள். அதுவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா ஆல்நைட் ப்ரேயரில் முழிச்சிருந்து ஜெபம் பண்ண சொல்கிறார். அப்படி இல்லை. விழித்திருந்து என்றால் அலர்ட். உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விழிப்பாக கவனித்து அதில் என்ன வரப்போகிறது என்பதை யூகித்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க என்று அர்த்தம். சுற்றிலையும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம மந்த புத்தி உள்ளவர்களாக சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் ஆடி பாடுறது அப்படி இல்லாமல் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக கவனித்து அதில் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஜெபித்து தப்பித்து கொள்ளுகிற போக்கை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த தீர்க்க தரிசனங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்திற்காக இந்த வாரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த காரியத்தை அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி அதில் ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் சொல்லுகிற ஜெப குறிப்புகளை குறித்து வைத்து கொண்டு கேட்ட செய்தியில் இன்னும் மேலதிகமாக எதற்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம் என்று ஏவப்படுகிறீர்களோ அந்த குறிப்புகளையும் நீங்கள் இணைத்து எழுதி கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தனி ஜெபத்திலும் குழு ஜெபத்திலும் சபையிலும் கூட நீங்கள் இதை சொல்லி ஜெபிக்க மறவாதிருங்கள். ஜெபம் மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்களில் ஜெயத்தை தரும், பாதுகாப்பை தரும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்ட நான் கடனாளியாக இருக்கிறேன். வாங்க இப்போ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.
இந்த நாள்லையும் நம்முடைய தேசத்துல நடைபெற்று வருகிற முக்கியமான சில காரியங்களை, பாதிப்புகளை நம்ம தெரிந்து கொண்டு அதற்காக எல்லாருமே மன்றாடி நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய மனித சமுதாயத்தை அடிக்கடியாக பாதித்து வர்ற 2 முக்கியமான பேரிடர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று நிலநடுக்கம், 2வது நிலச்சரிவு. இது 2 தான் அதிக அளவுல இந்த நாட்கள்ல நடந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய உலகத்துல அறிவியல், தொழில்நுட்பம் இதெல்லாம் அபாரமான ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல அசாதாரணமான சாதனைகள்ல இந்த நாள்ல படைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு உண்மையை நம்மால மறக்கவே முடியாது. இயற்கைக்கு முன்பதாக ஒரு மனிதனாலும் நிலைத்து நிற்கவே முடியாது. அதை ஒரு மனிதனும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சமீப காலங்கள்ல உலகத்துல பல பகுதிகள்ல நிலநடுக்கம், கனமழை, வெள்ளம், அதே போல நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் அடிக்கடியாக நிகழ்ந்து கொண்டே வருகிறத நம்ம செய்திகள்ல கேட்கிறோம். சில நிமிடங்கள்லேயே ஆயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி போயிருது. வீடுகளை இழந்தவங்க, அதே போல தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்தவங்க, தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம பயத்துல வாழ்ற மக்கள், இவர்களை தான் இன்றைய தினத்துல நம்ம நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்க போறோம். நாம் வாழ்ற இந்த பூமி வெளியில பார்த்தா ரொம்ப சைலண்டா, ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அதற்கு அடிப்பகுதியில, அதாவது அந்த பூமிக்கு அடிப்பகுதியில தொடர்ந்து இயற்கையான மாற்றங்கள் அப்படி நடந்து கொண்டே இருக்கும். அதாவது பூமியினுடைய அடிப்பகுதியில உள்ள பாறைகள், நிலத்தட்டுக்கள், அத டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது திடீரென நகரும் போது அங்க அடிக்கடி ஒரு அதிர்வலை உண்டாகும். பூமியினுடைய மேற்பரப்பு பல நிலத்தட்டுக்களால ஆனது. அது மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, உணரவும் முடியாது. ஆனா அது ரொம்ப ஸ்லோவா அது அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இந்த தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது, அல்லது அது இருக்கிற அந்த இடத்துல இருந்து விலகிற பொழுது அதிக அழுத்தம் அங்க உண்டாகி திடீரென வெளிப்படுகிற பொழுது அதிர்வு அலைகள் அந்த இடத்துல பரவி பூமி அதிருது. அதைத்தான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். இத மனிதர்களால முழுமையாக தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு டெக்டானிக் தட்டின் மேலதான் வைக்கப்பட்டிருக்கு. சில நாடுகள் ஒரு தட்டின் மேலும், சில நாடுகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தட்டுக்களின் மேலும் அதனுடைய எல்லைகள்ல அமைந்திருக்கு. இந்தியா, ஸ்ரீலங்கா, இன்னுமா இந்திய பெருங்கடல்ல ஒரு பகுதி, இது எல்லாமே இந்திய தட்டின் மேலும், ஐரோப்பா மற்றும் ஏசியாவினுடைய பெரும் பகுதி யுரேஷிய தட்டின் மேலும் அமைந்திருக்கு. டெக்டானிக் தட்டுகள் அப்படின்னு சொல்றது எல்லை பகுதிகளில் நிலநடுக்கமும் எரிமலை செயல்பாடுகளும் அங்க அதிகமாக காணப்படும். உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஜப்பான், இந்தோனேஷியா, நியூசிலாந்து இது போன்ற பகுதிகளில் பல தட்டுக்கள் சந்திக்கிற பகுதியில இந்த நாடுகள் அமைந்திருக்கிறதுனால அங்க நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்தியா பெரும்பாலும் இந்திய தட்டின் மேலதான் இருக்கு. இது அதன் பக்கத்துல இருக்கிற யுரேஷிய தட்டின் மேல மோதி கொண்டிருக்கிறதுனால தான் அதனுடைய எல்லை பகுதிகளில், அதாவது ஹிமாச்சல்ல, அது மாத்திரமில்ல வட இந்தியாவினுடைய பெரும் பகுதிகளில் அடிக்கடியாக நிலநடுக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். நிலநடுக்கத்தின் காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. நிலத்தட்டுக்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுதுல்ல, அதனால ஏற்படுற அந்த நிலநடுக்கம் ஒரு காரணம். எரிமலை வெடிப்பதற்கு முன்பதாகவும் அந்த ஒரு அதிர்வு அங்கே ஏற்படும். நில அதிர்வுகள், அது மாத்திரமல்ல ஆழமான சுரங்க தோண்டுதல், இதன் மூலமாகலாம் நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்லி காரணங்களாக சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அப்படி இடிந்து போயிடும். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பாங்க. அதே போல அநேகர் காயப்படவும் செய்வாங்க. சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் இதெல்லாம் சேதமடைஞ்சிரும்.
மின்சாரம், குடிநீர், தகவல் தொடர்பு போன்ற அத்தியாவசிய காரியங்களும் அங்க பாதிக்கப்பட்டுரும். கடலுக்கடியில இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதைத்தான் சுனாமி அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, இது நிமித்தமாக மக்கள் பயத்தினால, மன அழுத்தத்தினால, எதிர்கால அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உளவியல் பாதிப்புகளுக்கும் உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இரண்டாவதாக நிலச்சரிவுன்னு சொன்னோம்ல, அந்த நிலச்சரிவுனா என்ன அப்படின்னு சொன்னா, மலை பகுதிகளில் அல்லது சரிவான இடங்கள்ல இருக்கிற மண், கற்கள், பாறைகள் இதெல்லாம் திடீர்னு கீழே சரிந்து விழுறது. இதைத்தான் நிலச்சரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ச்சியான கனமழை காரணமாக அந்த இடத்துல மண் அதிக அளவுல தண்ணீரை உறிஞ்சி அது பலவீனம் அடைகிறத பார்க்கிறோம். திடீர்னு இது பலவீனம் அடைகிறதுனால சரிந்து விழுந்துருது. இப்படி சரியறதுனால, இந்த நிலச்சரிவுனால சில நொடிகளுக்குள்ளாக முழு கிராமமுமே அப்படி மண்ணுக்குள்ள புதைந்து போறதையும், மிகப்பெரிய பேரழிவுகளை இது ஏற்படுத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட பாதிப்புகள் மாதிரி இங்கேயும் என்னென்னலாம் பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா, வீடுகள், அதே போல முழு கிராமங்களும் அப்படி ஒரு நொடியில மண்ணுக்குள்ள புதைந்து மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும். மக்கள் இடிபாடுகளுக்குள்ள காணாம போயிடுவாங்க. சாலைகள், பாலங்கள் இதெல்லாம் சேதமடைந்து போக்குவரத்து அப்படி முடக்கப்பட்டு போயிடும். விவசாய நிலங்கள் அழிஞ்சிரும். குடிநீர் ஆதாரங்கள் பெரிதளவில் பாதிக்கப்படும். மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்படும். கடந்த மாதங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல இடங்கள்ல இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டதை நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணகிரி, அசாம், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அதே போல காஷ்மீரினோட எல்லை பகுதிகள், மகாராஷ்டிரா இந்த போன்ற பகுதிகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். கடந்த மார்ச் மாதத்துல சென்னைக்கு அருகே நிலநடுக்கம் பதிவானதாகவும் செய்தி வெளிவந்துச்சு. இது தவிர ரொம்ப பெரிதளவுல நிலநடுக்கம், நிலச்சரிவு ஏற்பட்டது சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வயநாடை நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருமே அந்த காரியத்தை நம்ம செய்திகள்ல பார்த்தோம். வயநாடு, புனே, நாசிக் இது போன்ற பகுதிகளில் ரொம்ப அதிகமான இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சைனா, வியட்நாம் இது போன்ற நாடுகளில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு நிறைய வீடுகள் மண்ணுக்குள்ள அப்படி புதைந்து போச்சு. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய இழப்புகளும் மரணங்களும் கூட அந்த இடத்துல ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது. அங்கு மிகப்பெரிய பாதிப்புகளாக சாலை போக்குவரத்துகள் அப்படி பாதிக்கப்பட்டு மக்கள் ஸ்தம்பித்து நின்றதை நம்ம பார்த்தோம். மீட்பு பணிகள் அந்த இடத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்துச்சு. இன்னுமாக மெக்சிகோ, அதே போல டர்க்கி, வெனிசுலா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, இந்தோனேஷியா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளுடைய பட்டியல் பாருங்களேன் எவ்வளோ லாங்கா போகுதுன்னு. அத்தனை தேசங்கள்லையுமே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இதுல ஜனங்கள் மண்ணுக்குள்ளாக புதைந்து இடிபாடுகளுக்குள்ள சிக்கி சகதிகளுக்குள்ளாக அந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, இதற்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுகிற காட்சியை நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை அது அப்படி நிலைக்குலைய செய்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது ஒரு வெறும் செய்தி மாத்திரம் இல்லை, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய கண்ணீர். பல குழந்தைகளுடைய எதிர்காலம் அதுல அடங்கி இருக்கு. பெற்றோரை இழந்த பிள்ளைகளினுடைய வேதனை அங்க இருக்கு. ஒரு நொடி பொழுதுல அந்த நிலைமை அப்படி தலைகீழாக மாறி போனதை நம்ம பார்க்கிறோம். கண்களுக்கு முன்பதாகவே கட்டிடங்கள், உடைமைகளை அனைத்துமே புதைந்து தரைமட்டமாகி போயிருச்சு. லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து நடு தெருவில் அப்படி தவித்து கொண்டு நிற்கிறத நம்ம பார்த்தோம். அநேக ஜனங்கள் முகாம்கள்ல தஞ்சம் அடைந்திருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தகவலை கூட தங்களுடைய உறவினர்களுக்கு சொல்ல முடியாதபடிக்கு தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலைகளை தான் கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். இந்த பேரிடர்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துது.
அது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னா, மனிதன் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்திருந்தா கூட, பல காரியங்களை சாதித்து நிறைய முன்னணியில இருந்தா கூட, இயற்கைக்கு முன்பதாக ஒரு மனிதனாலும் நிலை நிற்க முடியாது அப்படிங்கிறத தான் இந்த பேரிடர்கள் நமக்கு உணர்த்துது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை எத்தனை நிலையற்றது அப்படிங்கிறதையும் இந்த காரியம் நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது நாளைக்கு இல்லாமலே போகலாம். அது நம்முடைய செல்வமாக இருக்கலாம், பதவி, புகழ், அதே போல நம்முடைய அறிவு, இப்படி சொல்லி எதுவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு நொடியில, ஒரு இமை பொழுதுல மாறக்கூடியது அப்படிங்கறத நம்ம மறந்துடவே கூடாது. அதனால தான் இதை குறித்து நம்ம ஒரு நாளும் பெருமையாக எண்ணாமல், ஒவ்வொரு நாளையுமே தேவனுடைய கரங்களிலிருந்து மிகுந்த நன்றியுள்ள இருதயத்தோடு பெற்றுக்கொண்டு அதை சரியாக ஞானமாக நம்ம பயன்படுத்தணும். தேவனாகிய கர்த்தர் இதை குறித்து முன்பதாக நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மூலமாக பல காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். கர்த்தர் நமக்கு உரைத்த சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள் ஒரு இழப்பின் காலமாக இருக்கும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளையும் இழக்க கொடுக்க வேண்டியது வரும். உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், ஜனங்கள் தங்கள் தேவனுக்கு கோபமூட்டி செய்கிற அருவருப்புகள், பாவங்களின் நிமித்தம் மரணத்தின் வாசல்கள் திறந்து மாபெரும் மரண அலை தேசங்களுக்குள்ளாக தீவிரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் எச்சரித்து முன்னறிவித்து சொல்லியிருக்கிறார். மனிதர்களை கூட்டம் கூட்டமாக அழிக்கும்படிக்காக சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல தீவிரமாக பல வழிகள்ல போராடிட்டு வர்றான். மரணத்தின் மேலே, அதாவது மரணங்களின் மேலே தனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகளில ஜனங்களுடைய ஜீவனை இந்த நாட்கள்ல சாத்தான் தந்திரமாக வேட்டையாடி கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நம்ம இந்த நாள்ல பாரத்தோடு போராடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசங்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி மன்னித்து கரைகளையெல்லாம் நீக்கி கோபாக்கினைக்கு நம்முடைய ஜனங்கள் நாம் தப்புவிக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 46:1 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல சங்கீதம் 91 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிற துருகம் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த இயற்கை பேரிடர்களோ இல்ல ஆபத்துகளோ இது எதுவுமே வராது அப்படின்னு அங்க சொல்லல. எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை இந்த வசனங்கள் நமக்கு தருது. அவர்தான் நமக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் அளிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்துது. சூழ்நிலைகள் மாறி போகலாம், உலகம் மாறி போகலாம், ஆனா வானத்தையும் பூமியையும் தமது ஒரே வார்த்தையினால சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாளும் மாறி போவதில்லை. தேவனை நம்ம முழுமையாக விசுவாசித்து அவரை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற அரணாக, ஒரு துருகமாக, அடைக்கலமாக உடன் இருப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு கொடுக்கிறார். நில நடுக்கங்களினாலும் நில சரிவுகளினாலும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற மக்களுக்காக இனியும் இது போன்ற பேரிடர்கள் நம்முடைய தேசத்தை தாக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நிலநடுக்கம், நில சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நில சரிவுல சிக்கிய மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏற்ற நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கூட்டம் கூட்டமான உயிரிழப்புகள் இனியும் ஏற்படாதபடிக்கு இந்த பேரழிவுகள்
விபத்துக்கள், இன்னும் ஆபத்தான சூழ்நிலைகள்ல இருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, நிலநடுக்கங்களினால, நிலச்சரிவுகளினால, பேரிடர்களினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் காக்கப்படத்தக்கதாக, நிலச்சரிவுல சிக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் காக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எத்தனை செய்திகளை கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா எத்தனை மரண செய்திகளை கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இது தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் செய்வீராக. ஆண்டவரே, வீடுகளை இழந்தவர்களுக்காக, ஆண்டவரே தப்பா தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பு பணியினருக்காக ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே அப்பா அவர்கள் துரிதமாய் செயல்பட ஜெபிக்கிறோம். அரசாங்கங்கள் ஞானமாய் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாற ஆண்டவரே தகப்பனை வேலை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்ட கூட்டமான ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உயிரிழப்புகள் இனி சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் தடுப்பீராக. இப்படிப்பட்ட ஆபத்துகளிலும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே சரிவுகளினால, ஆண்டவரே பேரிடர்களினால ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு காக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறவர்களின் நிமித்தம் தேவன் இரக்கம் செய்து வரப்போகிற அழிவுகளை தடுத்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் திரளாக எழும்பி தீமைகளை தடுக்கவும், மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்துல மனம் திரும்பவும், தேவன் தமது கிருபையினால மன்னித்து தேசத்தின் மீது தயவு காட்டணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல தேசம் முழுவதும் மேலும் தேவனுடைய பாதுகாப்பும் சமாதானமும் கிருபையும் கடந்து வரணுங்கிறதுக்காக பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உன்னதமானவரே, இந்த வேளையிலும் கூட எங்க தேசங்கள் தோறும் ஆண்டவரே அடிக்கடியாய் நடைபெறுகிற பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகளுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சப்பா, இப்படிப்பட்ட அழிவுகள் நிமித்தம் திரளான ஜனங்கள் மறிக்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட அழிவுகள் இருந்து எங்கள் தேசத்தை, எங்கள் ஜனங்களை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சப்பா ஆண்டவரே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நிமித்தம் இப்படிப்பட்ட தீமைகளை, அழிவுகளை கர்த்தர் நீங்கள் தடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்களா ஆண்டவரே. ஜெபிக்கிற எங்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரே இப்படிப்பட்ட அழிவுகள், மரணங்கள் எங்க தேசத்துல வராதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட அப்பா மரணங்களும் இயற்கை பேரிடர்களும் ஆண்டவரே எங்க தேசத்தில் வராதபடி இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிற, திறப்பில் நிற்கிற திரளான ஜெப வீரர்களை கர்த்தர் நீங்க எழுப்பி தருவீராக ஆண்டவரே. எங்க தேசம் பாதுகாக்கப்படவும் ஆண்டவரே அதற்காக பரிந்து பேசுகிற ஜனங்கள் திரளாய் எழும்பும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட அழிவுகளும் தீமைகளும் ஆண்டவரே தேசத்தின் பாவத்து நிமித்தம் அல்லவோ வருகிறது என்பதை எங்க ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுகிற நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தங்களுடைய பாவ வழிகளை விட்டு, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த விதத்தில் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்களோ ஆண்டவரை திரளான மரணங்களோ எங்க தேசத்துல வராதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பிக்கணும். முழு இரவு நேரங்களில் நல்ல நேரங்களை ஒதுக்கி நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணணும். எங்கள் ஊழியத்தில் கூட ராமநாதபுரத்தை மையமாக வைத்து முழு இரவு ஜெபங்களை மாதந்தோறும் கூடி ஜெபிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த முழு இரவு ஜெபங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையில் நடத்தப்படுகிறது. இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலை 3:30 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடக்குது. குறிப்பாக கர்த்தர் இடைப்பட்ட நாட்களிலே பேசின தீர்க்க தரிசனங்கள், வரக்கூடிய ஆபத்துகளை குறித்த எச்சரிக்கைகள், இவைகளை குறித்து வைத்துக்கொண்டு அவைகளுக்காக முழுவதும் ஜெபிப்பது தான். இதில் நிறைய செய்தியெல்லாம் இருக்காது. ஜெபித்து விட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காத்திருந்து இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று காத்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம்.
ஒருவேளை உங்கள் சபையிலேயோ அல்லது உங்களுடைய குழுக்கள்லேயோ நீங்கள் இது போன்ற தீர்க்க தரிசனங்களுக்காக கர்த்தர் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தி கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் மையமாக வச்சு ஜெபிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொன்னால், உங்களுக்கு உதவி செய்ய இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை சொல்லி முழு இரவு ஜெபத்தில் உங்களை நடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வேளை உதவி தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்க. நல்ல தீர்க்க தரிசன அனுபவம் உள்ள என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் வந்து உங்களுக்கு அந்த ஜெபத்தை, முழு இரவு ஜெபத்தை நடத்தி கொடுப்பாங்க. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3:30 மணி வரைக்கும் ஒரு முழு இரவு ஜெபம் ராமநாதபுரத்தில் நம்முடைய தீர்க்க தரிசன மையத்தில் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு முடியுமானால், உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்வது மிகச் சிறப்பு. நீங்கள் இரவு நேரத்தில் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டு விடிகாலையில் முதல் பஸ்ஸுக்கு ஏறி நீங்கள் உங்களுடைய ஊருக்கு போயிடலாம். ரொம்ப தூரத்துலேருந்து வருகிறவர்கள் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் அந்த வசதியை பயன்படுத்தி கொள்வது இன்னும் நல்ல சிறப்பான அனுபவத்தை நமக்கு தரும். இப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் போன வாரத்தில் உங்களை சந்தித்த போது ஒரு காரியத்தை சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆராதனைக்கு முன்னால் தவறான ஆராதனைகள் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் அதை சுட்டி காண்பித்திருக்கிறார். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல், அவங்க மகிமைப்படுத்துகிறதா நினச்சி வேற என்னமோ செய்கிறாங்க. தேவனை துதியாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து அந்த மகிமையை அவருக்கு செலுத்துவதுதான் ஆராதனையுடைய விளைவு. ஒரு தவறான ஆராதனை செய்வதனாலேயோ அல்லது ஆராதனைகளை செய்யாமல் மறுப்பதுனாலேயோ என்னென்ன விளைவு சபைக்குள்ளே வருதுன்னு அங்கே சொல்லியிருக்கிறார். அது வரும்போது இழிவான இச்சைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அவருடைய இருதயம் தேவையில்லாத இச்சையான காரியங்களில் கட்டப்பட்டு போகிறது. மாத்திரம் அல்ல, அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிறாங்க. பொல்லாங்கானவைகள் சொன்னால் அருவருப்பான, தீட்டான, அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பவுல் எங்கேயும் அப்படி பேச மாட்டார். ஆனால் அந்த ரோமரில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். ஆணோட ஆண் அவலட்சணமாகிறது, பெண்ணோட பெண் அவலட்சணமாகிறது. இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது? அவருடைய இருதயத்தை ஒரு இச்சை ஏன் நிரப்புகிறது அப்படின்னா, இந்த துதிகளில், ஆராதனைகளில் நம்ம கவனமற்று இருக்கிறோம், ஏற்ற துதியை செய்ய முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு பேசினேன். அதனுடைய சாராம்சமாய்த்தான் இன்றைக்கி இந்த இச்சைகளை பற்றின காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், இச்சை என்பது முதல்ல துவங்கி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், கடைசியில் நம்மை அழித்து விடும். இச்சையினுடைய விளைவே அழிப்பது தான். சிலது பார்த்திங்கன்னா ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பரவி ஒட்டு மொத்தமாக அழிச்சிரும். ஒருவன் ஒரு போதைப் பொருளை உபயோகப்படுத்தினா முதல்ல சந்தோஷமாக இருக்கும், மறுபடியும் பயன்படுத்த அது நம்மை அடிமைப்படுத்தி விடும். அப்போவும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் அவனை முழுவதும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை அழித்து விடும். இச்சை அப்படித்தான். வேதம் சொல்லுது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. கர்ப்பம் தரிப்பதுனா என்ன? முதல்ல ஒரு வித்து உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அது பேர் தானே கர்ப்பம். கர்ப்பம் என்பது அப்படி கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். இந்த இச்சை என்பது வளரும் தன்மை உள்ளது. கர்ப்பத்தில் எப்படி ஒரு குழந்தை உருவாகிறதோ அதே போல் அது கொஞ்சமாக வளரும். வளர்ந்து எதை பிறப்பிக்கும் அப்படின்னு கேட்டால் பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பிறப்பதற்கு முன்னால் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இச்சையினுடைய முழு எஃபெக்ட், விளைவு என்னன்னு கேட்டால் அழிவு, அழிச்சிரும். இஸ்ரவேலர்களை அப்படித்தான் அழித்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இந்த இச்சைகள் மனிதனுக்குள்ளே மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்து ஒரே நாளில் கொல்லாது. அவனுக்கு அதை ஆசை காட்டி, அவனை அது யோசிக்க வைத்து, இச்சிக்க வைத்து, விரும்ப வைத்து, அவன் செய்ய செய்ய அது உள்ளே வளரும். எப்படி வளரும்? பாவமாக வளரும். அது பிறக்கும்போது பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று நமக்கு எச்சரித்து சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த இச்சைகளை குறித்து நம்ம பார்க்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், கடைசி நாட்களின் அடையாளத்தில் ஒன்று இச்சை நிறைந்த சமுதாயம். ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருப்பார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதுபோல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படி நடக்கும். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். இந்த ரெண்டு காலத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டால், அந்த சமுதாயம் முழுவதும் இச்சை நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு பெண் கொண்டு பெண் குடித்து வெறித்து வாழணும், அவ்வளோதான். வேற வாழ்க்கை குறித்து வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. நமக்கு வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. இன்னைக்கு பொழுதற்கு குடிக்க நமக்கு இருக்கா போதும், இன்னைக்கு பாவம் செய்வதற்கு வழி இருக்கா போதும். அந்தந்த நாளை பாவத்தோடும் இச்சையோடும் அவங்களுக்கு வேற எந்த எய்மும் இல்லை. அவர்கள் உலகத்தில் இருக்கிறவருக்கு வாழணும், அவ்வளோதான். சந்தோஷமாக வாழணும், கட்டுப்பாடு இல்லாமல் வாழணும். இதே போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு மனநிலை, மனோபாவம் கடைசி நாட்களில் வருமா? அப்போ இடைப்பட்ட நாட்களெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டால், இடைப்பட்ட நாட்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் கர்த்தர் அந்த ரெண்டு காலத்தையும் சொன்னார்னு கேட்டால், அந்த இச்சை நிறைந்த சமுதாயத்தினுடைய உச்சகட்டம். அப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நமக்கு அங்கே பைபிளில் சொல்லப்படலை, ஆனால் நாம் அதை வைத்து விளங்கி கொள்ளலாம். நடுப்பட்ட காலங்களில் பெலிஸ்தர்களும் சரி, வேறு அந்நியர்களும் சரி, இச்சை நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த ரெண்டு காலங்களை மாத்திரம் ஏன் சொல்கிறாங்க? நோவாவின் காலம், லோத்துவின் காலம் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை கர்த்தர் இங்கே விவரிக்கவில்லை. அந்த காலத்தில் நடந்ததில் இவர்களுக்கு முழுக்க முழுக்க இதை தவிர வேறு சிந்தனையே இல்லை. அதான் அந்த இச்சை நிறைந்த சமுதாயத்தினுடைய பீக், உச்சகட்டம், இந்த ரெண்டு காலம். அப்போ இந்த இச்சைகளின் உச்சகட்ட காலம் 3 சமயங்களில் உண்டாகிறது. 1 நோவாவின் காலத்தில் உண்டானது, 2 லோத்துவின் காலத்தில் உண்டானது, 3 நம்ம காலத்தில் உண்டாக போகிறது. இச்சை நிறைந்த ஒரு சமுதாயம். நோவாவின் காலத்தில் சமுதாயம் இச்சை நிறைந்ததாய் மாறின போது என்ன விளைவு வந்ததுன்னு பார்த்தா, அழிவு வந்தது. அழிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தர் மனிதனை பூமியின் மேல் உண்டு பண்ணினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். மனிதனை பூமியின் மேல் உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரு வெள்ளத்தை வரவிட்டு அழித்து விட்டார். ஏன்னா இச்சையினுடைய விளைவு, இச்சையினுடைய பலன் அழிவு, அதில் சந்தேகமே கிடையாது. 2வது பாருங்க, லோத்துவின் காலம். லோத்துவின் காலத்தில் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லை. லோத்து வாழ்ந்த அந்த சம பூமி இருக்கு பாருங்க, சோதோம் குமரா என்ற அந்த 2 இடம், அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இச்சையினுடைய உச்சகட்டத்தில் இருந்தாங்க. காலையில் விடிஞ்சதுலேருந்து இரவு நைட்டு அதிகாலை விடிகாலை வரைக்கும் அவருடைய மனம், செயல், கிரியைகள் எல்லாம் இச்சை சம்பந்தமானது. அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க மாட்டான். அங்கே என்ன நடந்தது பாருங்கள். அங்கேயும் அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வானத்திலிருந்து கந்தகம் இறங்கிச்சு. அப்போ இச்சையின் விளைவு அழிவு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த நோவாவின் காலத்தில் பூமியில் மனிதர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள், நான் அவர்களை பூமியில் இல்லாதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன்.
லோத்துவின் காலத்தில் பூமி முழுசும் இல்லை, அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்தவர்கள் முழு இச்சையினாலே கட்டப்பட்டிருந்தாங்க, முழு இச்சையினாலே மேற்கொள்ளப்பட்டிருந்தாங்க. எதை செய்தாலும் அது பாவம், எதை செய்தாலும் இச்சை, தாங்கள் மனது விரும்புகிறதை செஞ்சாங்க. இவைகளை அவர்கள் செய்ததுனால கர்த்தர் அவர்களை தண்டித்தார். சோதோம் கொமோரா என்ற பட்டணம் இன்னைக்கு அது கந்தகத்தினால் அழிக்கப்பட்டு அது மேலே மழையும் பெஞ்சு அது ஒரு பெரிய பூமிக்கு கீழே போய் சவக்கடலுக்கு கீழே இருக்கிற இடம்தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணங்கள் என்று சொல்லி விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அது மேலே இருக்கிற தண்ணி உலகத்தில் எந்த தண்ணியிலும் இவ்வளவு கந்தகம் இருக்கவில்லை. கர்த்தர் கந்தகத்தை வருஷிக்க பண்ணினார். நெருப்பும் கந்தகமும், கந்தகத்தில் தீ பிடிச்சா அது எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும், கந்தகத்தில் தீ பிடிச்சா வெடிகுண்டு மாதிரி விழும். அது விழுந்து சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 3 சந்தர்ப்பங்களில் உலக சரித்திரத்தில் 3 சந்தர்ப்பங்களில் தான் இச்சையின் உச்சக்கட்ட சமுதாயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒன்று, உலகம் தழுவின உச்சக்கட்ட சமுதாயம் நோவாவின் காலத்தில். லோத்துவின் காலத்தில் அதே மாதிரி உச்சக்கட்ட இச்சை நிறைந்த ஜனங்கள் சோதோம் கொமோரா பிரதேசத்தில். 3வது கர்த்தர் நமக்கு காட்டுற காலம் நாம் வாழ்கிற காலம். இந்த காலத்தில் எல்லா சமுதாயத்தில் நோவா காலம் மாதிரியே இந்த முடிவு காலத்தில் உலகம் முழுசும், இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இலங்கையில் மாத்திரம் இல்லை, ஜப்பானில் இல்லை, அமெரிக்கா, உலகம் முழுசுமே ஒரு இச்சையின் ஆவி ஜனங்களை நெருக்க ஆரம்பிக்கும். ஜனங்கள் இச்சைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் பாருங்களேன், அவர்கள் கண்டுபிடிக்கிற எல்லா பொருளையும் இச்சைக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. எந்த ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தினா பாருங்களேன், அதை இன்னைக்கு பாவ இச்சைக்கு எப்படி பயன்படுத்துவது, அதில் தான் பிரதானமாய் பணம் ஈட்டுகிறார்கள். ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ஏஐ கண்டுபிடிச்சா அதை ஆக்கப்பூர்வத்துக்கு விட இதை பாவ காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ரெவின்யூ பெருகுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு காரியத்தையும் பாவத்திற்கு பயன்படுத்தி கொள்ளத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். தங்கள் இச்சையை நிறைவேற்றி கொள்வதற்குத்தான் மனிதர்கள் இன்னைக்கு எந்த உபகரணமாக இருந்தாலும் பயன்படுத்த விரும்புகிறார்கள். ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும், ஒரு ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், அல்லது ஒரு கெமிக்கல் ஐட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதை நம்முடைய இச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று தான் முதல்ல மனிதன் யோசிக்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம நுழைந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் 100 பேரை பார்த்தீங்கன்னா 90-95% பேர் இந்த பாவ இச்சையிலே பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க அது நமக்கு பழகி போய் சர்வசாதாரணமாய் காட்சியளிக்க ஆரம்பித்து விடும். முதல்ல பார்த்ததை விட இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் அதான் நடக்குது. வீட்டில், வெளியே, சபையில், ரோட்டில், சமுதாயத்தில், எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போது அது நமக்கு அதிர்ச்சியை தருவதில்லை. அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது. இதில் உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சில சமயத்தில் இந்த இச்சைகளில் விழுந்தா கூட மற்றவர்கள் செய்கிற இச்சையான காரியங்களை பார்த்துட்டு அதுக்கு இது எவ்வளோ பெட்டர், நம்ம என்ன பெரிய பாவமாக செஞ்சோம் என்று தங்களுடைய பாவத்தை கூட இலகுவாக்கி கொள்ளும் மனப்பான்மைக்குள்ளே வந்துடுவாங்க. சமுதாயத்தில் இதனுடைய தாக்கம் பெருகும்போது இவர்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவன் எவ்வளோ பயங்கரமான பாவத்தை செய்கிறான், அவன் எவ்வளோ பயங்கரமான, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா, கர்த்தருடைய பார்வை இதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விடுவோம். ஏனென்றால் இந்த இச்சைகள் மற்றவருடைய இச்சையோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமில்லாதது போல நமக்கு காட்சியளிக்கும். இது ஆபத்து. அது சிறிதோ பெரிதோ, அது விஷம்தான், அழிவுதான், பாவம்தான். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த கடைசி காலத்தில் எல்லா இடங்களிலும் இந்த சமுதாயத்தில் மாற்றம் உண்டாகிறத பார்க்கிறோம். சமுதாயத்தில் மாற்றம் இது கண் காண எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்குள்ள அது ரொம்ப உச்சக்கட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
வாலிபர்கள் மாத்திரல்ல, குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், வயசானவங்க எல்லாரும் அந்த ஒரு இச்சைக்குள்ளே பிடிபடுகிறதையும் அதை சர்வசாதாரணமாக நிறைவேற்றுகிற ஒரு சமுதாய காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் இது வரும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடித்திருக்கிற பல காரியங்கள் நாம் இச்சித்த காரியத்தை, பாவத்தை இலகுவாய் செய்ய வழிவகுத்திருக்கிறது. நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் அல்லது ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் ஒரு திரைப்படத்துக்கு போகணும்னு சொன்னால் ரொம்ப மெனக்கட வேண்டும். அதுக்காக நம்ம ஒரு வேளை வீட்டுக்கு தெரியாமல் திரைப்படத்துக்கு போனால் காலேஜை கட் பண்ணணும். இரவு நேரத்தில் போனோம்னா வீட்டுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதுக்கு முதல்ல பிளான் போட்டு, அதுக்கு பணம் சேகரித்து, ஒரு நேரம் பார்த்து ஒரு திரைப்படத்துக்கு போய் டிக்கெட் எடுத்து போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வரணும். இவ்வளவு கஷ்டம் இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பாவத்தை தேடி நீங்கள் வெளியே போக வேணாம். பாவம் வீட்டுக்குள்ளே வருகிறது. எல்லாமே வீட்டுக்குள்ளே வருது, வெளியே போக வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் இந்த குடிக்கணும், வெறிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சாராய கடைக்கு போகணும், அங்கே போய் வாங்கணும், யார் பார்த்துருவாங்களோன்னு பயம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்து இறங்கிடும். அது எல்லாம் பாவம் என்பது இப்போ சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்தில் இதை சிறுவர்கள், சிறுமியர்கள் முதற்கொண்டு பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் நம்மால் ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். ஸ்கூலில் படிக்கிற பசங்க அவர்கள் நடுவிலே பிடிக்காதவனை கொலை பண்ணி போட்டுறாங்க. எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ பாவங்கள் ஸ்கூல் வாசலில். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேறு இந்த மாதிரி சவு மிட்டாயி அந்த மாதிரி காரியங்கள் தான் பக்கத்தில் இருக்கிற கடைகளை விற்பாங்க. இன்றைக்கு சமுதாயம் அப்படியே மாறி இருக்கிறது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த காலத்துல எல்லாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு சின்ன சின்ன அந்த ஸ்நாக்ஸ் விற்பனை செய்வாங்க. ஒரு ஜவு மிட்டாயி, ஒரு முறுக்கு, இந்த மாதிரி விற்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பள்ளி பருவத்தில் இருக்கிற ஸ்கூல்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையே ரகசியமாக போதை மருந்துகள் விற்பனை ஆகின்றன. பிள்ளைகள், ஸ்கூல் பசங்க அதை பயன்படுத்துகிறார்கள். பிடிபடுவது 1-2 பேர் தான். பிடிபடாமல் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர்? அப்போ நம்ம நாள் ஆக 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 இச்சைகள் நிறைந்த சூழ்ந்த ஒரு சமுதாயத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சமுதாயமே ஒரு இச்சையினால் மாறும்போது அதன் நடுவிலே நம்ம அந்த இச்சையினால் தீட்டுப்படாமல் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முடியும். நோவா அப்படி வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று தான் நோவா காலத்தில் நடந்த மாதிரி உங்கள் காலத்திலையும் வரும் என்று கர்த்தர் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். வாழ முடியான்னு சொன்னால் சொல்ல வேண்டியது இல்லையே. சரி, நீங்கள் இப்போ ஏதாவது பாவம் செய்யுங்கடான்னு சொல்லாமே. முடியும். நோவாக்கு எப்படி முடிந்தது? அவர் காலத்தில் பாருங்கள், பைபிள் கிடையாது, அவர் காலத்தில் சபைகள் கிடையாது, இப்படி போய் ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனைகள் கிடையாது, வரங்கள் கிடையாது, கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படவில்லை, அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வேறு எந்த ஒரு ஊழியக்காரர்கள் கிடையாது, ஒரு டீச்சர்ஸ், போதகர்கள் யாரும் கிடையாது. ஒரு குடும்பம், அவ்வளோதான். அவருடைய கணவன், மனைவி. நோவாக்கு 10 மனைவி இருந்தே எங்கேயா படிச்சிருக்கீங்களா? அவரும் ஒரு மனைவி, அவருக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் 3 மனைவி, அவ்வளோதான். 8 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அப்படிதான் வேதம் சொல்லுது. இவங்க மாத்திரம் எப்படி தனிச்சு அங்கே இருக்க முடிந்தது? எப்படி அவர்கள் இந்த பாவம் தங்கள் மேல் ஒட்டாமல் இருந்த முடிந்தது? அதான் ஆச்சரியம். நோவா காலத்தை கர்த்தர் காமிச்ச காலத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அதில் இருந்த நோவாவை பார்க்கணும். ஏன் கர்த்தர் நோவாவின் காலத்தை காண்பிச்சார்? அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நோவாவினால் கரைபடாமல் இருக்க முடிந்தது என்பதை கர்த்தர் காண்பிச்சார். அப்போ நோவாவின் காலம் என்று சொன்னேன், விற்பது, கொள்வது, பெண் கொண்டுவது, பெண் கொடுப்பது, அப்படி உணர்வில்லாமல் இருப்பது, இந்த காலத்தை மாத்திரம் பார்க்காம அந்த காலத்தை எதிர்கொண்ட நோவாவையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இச்சை உள்ள சமுதாயம், இச்சை முதல்ல சந்தோஷத்தை தருவதைப் போல, தித்திப்பதைப் போல, ஒரு தேன் போல இருக்கும். முடிவு, இச்சையினுடைய முடிவு கண்டிப்பாக அழிவு தான். வேற இதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. இச்சைகள் வந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. ஒரு சிம்சோனை எடுத்து பாருங்கள், ஒரு சவுலை எடுத்து பாருங்கள்,
அழிந்து தான் போயிருக்கிறாங்க. இச்சை, வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரு? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த பக்கமும் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, மேலே மேகம், மேகமும் தண்ணி தான். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எப்படி ஒருவர் தண்ணீருக்குள்ளே முழுகும்போது தலைக்கு மேலே சைடில் கீழே எல்லாம் தண்ணி இருக்குமோ, இவர்கள் அந்த மேகத்தின் வழியாக கடலுக்குள்ளே நடத்தப்பட்ட போது மேலையும் தண்ணி, ரெண்டு பக்கம் தண்ணி, தண்ணீருக்குள்ளே நடத்தப்பட்டது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். யாருக்கும் வித்தியாசமான உணவு இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, எல்லாரையும் ஒரே மாதிரி கர்த்தர் நடத்தினார். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். கண்மலையின் தண்ணீரை தான் எல்லாரும் குடித்தாங்க. அப்போ கர்த்தர் யாரையும் வித்தியாசமாக நடத்தலை, ஒரே மாதிரி அவர்களை ஒரே அனுபவத்துக்குள்ளே நடத்தினார். அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, இதெல்லாம் சொல்லிட்டே வரார். அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு எல்லாமே கொடுத்தும் அவர்களுக்கு ஒரே மாதிரி ஆகாரம், இவனுக்கு கூட அவனுக்கு குறைச்சி அப்படிலாம் இல்லை, ஒரே தண்ணீர், ஒரே மாதிரியான அனுபவம் கொடுத்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார். அப்போ ஏன் கொஞ்சம் பேர் மேலே பிரியமாக இருக்கல? ஏன் அவர் சொல்கிறாரு, அவர்கள் இச்சித்தார்கள். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணினாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும், ஆவியிலே நிறைந்திருந்தாலும், வசனத்தை தியானித்தாலும் எல்லாரும் உத்தமமாக இருக்கல. அதில் கொஞ்சம் பேர் இச்சித்தார்கள். அதிகமான பேர்னு போட்டிருக்கு, அதிகமான பேர் இச்சித்தார்கள். அதனாலே அவர்கள் தாங்களுடைய இலக்கை அடைய முடியாதபடி வழியிலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா சொல்கிறாரு, அவர்கள் இச்சித்ததை போல நீங்களும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த இச்சைகளில் இவர் சொல்கிற வார்த்தையில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி. இச்சையில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சாதாரணமான காரியம்தான், அந்த சாதாரணமான காரியம் நம்ம பயன்படுத்துகிறதா பாவமான காரியமெல்லாம் இல்லை. ஆனால் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக அதை விக்கிரகம் மாதிரி ஆக்கி அதை இச்சிப்பதற்கு பேரும் இச்சை. அது சமுதாயத்தில் விளக்கப்பட்ட காரியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாப்பாடு வச்சுக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்றது தப்பா ஐயா? ஆனால் அந்த சாப்பாடை எல்லாம் சாப்பிடலாம். அதை இச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இச்சிக்கிறதுனா அதன் மேலே அதீதமான விருப்பம். அது முழுக்க முழுக்க அது சமுதாயத்தில் தள்ளப்பட்ட காரியம் அல்ல, கர்த்தர் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட காரியம் அல்ல. அப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு காரியத்து மேலே கூட நமக்கு இச்சை உண்டாகலாம். சாதாரணமான காரியம்தான் அது. ஒன்றும் ஒரு விலக்கப்பட்ட காரியமோ, ஒரு மதுவோ, போதைப் பொருளோ, ஒரு விபச்சார பாவமோ அப்படிலாம் இல்லை. சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் அதையே நம்ம இச்சித்து இவங்க பாருங்கள், சாப்பாட்டை தான் இச்சித்தாங்க. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள், அந்த ஆகாரத்தின் மேலே அப்படியே தாகம், அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வேதம் சொல்லுது, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே உன் கழுத்திலே கத்திய வை. ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்றது வேற, அதை இச்சிப்பது வேற. அப்படியே அவங்க நினைவு. சிலர் பார்ப்பீங்க, அந்த உணவு சாப்பாடு அது மேலேயே. சாப்பாடு தப்பு இல்லை, அதை இச்சிப்பது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்களும் இதே மாதிரி சாதாரணமான காரியத்தின் மேலே அது ஆசைப்படுவது வேற, புசிப்பது வேற, இச்சிப்பது வேற. அந்த இச்சை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா,
கடவுளை முறுமுறுக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த சாப்பாடு கிடைக்கலன்னா கடவுளை முறுமுறுக்கிற அளவுக்கு இருந்தது. நான் விரும்பின உணவு எனக்கு கிடைக்கல, ஒரு நேரம் சாப்பிட்டு தொண்டைக்கீழே போச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த ஒரு நேர உணவை அவர்கள் இச்சித்து அதுக்கு என்னவும் செய்ய தயாராக இருப்பாங்க. அதான் இச்சை. யாக்கோபு உட்கார்ந்து ஒரு சிவப்பு நிற கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த கூழினுடைய வாசனை, அவர் செய்கிற அந்த கூழை பார்த்த உடனே அவருடைய சகோதரன் ஏசா அங்கே வந்து உட்கார்றாரு. அவர் அந்த வாசனையை பிடிக்கிறார். அவருக்கு பசி உயிர் போகிற மாதிரி இருக்குது. பசித்தால் வேறு ஏதாவது சாப்பிடலாம், உள்ளே போய் தாயிடத்துல வாங்கி சாப்பிடலாம், அல்லது அவங்க அம்மா தானே அங்கே தானே இருக்கிறாங்க. இவர் கூடார வாசலில் உட்காந்து தான் கிண்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்னென்னா, இது வித்தியாசமாக இருக்குது, இந்த வாசனை இருக்குது, இதை சாப்பிட்டு தீரணும், இதற்காக நம்ம எதையும் இழக்க கொடுக்கலாம். அப்போ அவர்கிட்ட கேட்குறார், அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு. அப்போது யாக்கோபு ஒரு டிமாண்ட் வைக்கிறார் அவருக்கு. இந்த கூழில் நான் உனக்கு ஒரு போர்ஷன், ஒரு பங்கு தரணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கு பாரு. ஏன் என்றால் நீ தான் மூத்தவன், உனக்கு வரக்கூடிய அந்த முழு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துடணும். அப்போ இவருக்கு பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை விட அந்த கூழின் மேல் இருக்கிற ஆசை உயர்ந்து காணப்பட்டது. ஆசீர்வாதம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அந்த கூழ் வேண்டும். அப்போ அது கூழ் சாப்பிட்ற தப்பு இல்லை. அது கூழ் கூட அவர் சாராயமாக காய்ச்சிக்கிட்டு இருந்தார். கூழ் குடிப்பதில் தவறில்லை. ஆனால் அதை தேவனுடைய காரியத்துக்கு மேலே, அவருடைய சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு மேலே, அவர் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு மேலே, அதன் மேலே இச்சை வைத்தார் பாருங்கள். அதுதான் இச்சை. அதனால தான் அவர் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இவங்க பாருங்க, சாப்பாட்டை விரும்பினாங்க, எனக்கு உணவு வேணும். ஆனால் எந்த அளவுக்குன்னா கர்த்தரை முறுமுறுக்கிற அளவுக்கு. அவங்க நினைவெல்லாம் பேசும்போதெல்லாம் அதையே தான் பேசினார்கள். என்ன செய்தார்கள்? எண்ணாகம புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 4, 5, 6 வசனம் சொல்லுது. பின்பு அவர்களுக்குள் இருந்த புறஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இப்படி வனாந்திரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே. யாருக்கும் கிடைக்காத உணவு அவர்களுக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் யாரும் இடையில வேற பரிசுத்தவான்களும் வானத்து மன்னாவை புசித்ததே இல்லை. தாவீதா இருந்தாலும், வேற யாராக இருந்தாலும், ஆபிரகாமா இருந்தாலும், யாருமே இந்த வானத்து மன்னாவை புசிக்கல. அது இவர்களுக்கு கிடைத்தது. அது உங்களுக்கு அந்நிய காரியமாய்ப்பட்டது. இறைச்சி எங்களுக்கு யார் சாப்பிட கொடுப்பா? நாங்கள் அதையே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், மச்சம்னா மீன், மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் இச்சிக்கிறது இச்சிக்கிறானே. அதாவது ஏதாவது நல்ல காரியமாக இச்சிக்கிறான்னு பாருங்க. கொம்மட்டி காய், அப்புறம் என்ன, ஒரு வெள்ளரிக்காய் போன்றவைகளை, நம்ம புசித்த அந்த கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும், எவ்வளோ பாருங்கள், தனித்தனியாக வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாம் நினைக்கிறோம். அவன் நினைக்கிறது பாருங்கள், கர்த்தர் நடத்திட்டு போகிறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பார்க்குறோம். நினைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்கள் வழியாக நடத்தி இருக்கிறார். அது எல்லாவற்றையும் விட்டு இவங்களுக்கு எது பிரதானமாய் தெரியுதுன்னா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், கொம்மிட்டிக்காய், இறைச்சி, அவைகளை. அப்பொழுது நம்முடைய உள்ளம் கரைந்து போகிறது. இந்த மன்னாவை தவிர, மன்னா அவங்களுக்கு அலட்சியமான காரியம், மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லையே என்று முறுமுறுத்தார்கள். அப்போ ஒரு உணவு கடவுளை கூட முறுமுறுக்க வைக்குதுன்னா, அந்த உணவின் மேல் அவனுக்கு எவ்வளோ இச்சை இருந்திருக்கணும். இதே ஆண்டவர் சும்மா கேட்டால் கொடுத்துருப்பார், எங்களுக்கு வேணும். அதை முறுமுறுத்தார்கள், அது அதன் மேலே இச்சை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவங்க லிஸ்ட்டில் போட்டிருக்க எதுவுமே பொல்லாத காரியம் இல்லை. வெங்காயம் சாப்பிடுவது என்ன ஒரு வெறுக்கப்பட்ட காரியமா? வெள்ளரிக்காய் சாப்பிடுவது வெறுக்கப்பட்டதா? கொம்மிட்டிக்காய் என்ன அப்படியா? இறைச்சி சாப்பிடக்கூடாதா? எல்லாம் சாதாரணமான காரியம்தான். அதன் மேலே வருகிற இச்சை என்பது கடவுளுக்கு மேலே, தேவனுடைய கிரியைகளுக்கு மேலே, தங்களுடைய ஜீவனுக்கு மேலே, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலே ஏசா நினைத்த மாதிரி அவர்கள் அது மேலே இச்சை கொள்ள வைத்தது தவறு. அப்போ
அவர்கள் இச்சித்த அந்த பொருட்கள் தப்பில்லை, அவர்கள் அதன் மேலே வைத்த இச்சை தவறு. ரெண்டாவது காரியம் பாருங்க, அவர்கள் அப்படி செய்ததுனால தேவ கோபம் உண்டது. சங்கீத புத்தகம் 78 29 30 சொல்லுது, அவர்கள் புசித்து குடித்து திருப்தியானார்கள். நல்லா சாப்பிட்டு திருப்தியானாங்க. யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அப்பவும் வெறுக்கலை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களின் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணியது. அவர்கள் கர்த்தர் கொடுத்தாரு, கேட்டான், சரி பாவம் அழுகிறான், கொடுத்தாலும் அவர்கள் இச்சையை வெறுக்கவில்லையாம். சாப்பிட்டு ஒரு எப்போவுமே பாருங்கள், உணவு ஒன்று தான் ஒரு மனிதன் போதும் என்று சொல்லுகிற காரியம். ஒரு பணத்தை சேர்த்தானா போதும்னு சொல்ல மாட்டான், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வீடு வாங்கினா வாங்கிக்கிட்டே இருக்கணும், துணி வாங்கினா வாங்கிட்டே. சாப்பாடு மாத்திரம் பாரு, ஒரு அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா போதும். ஆனால் இவர்கள் அதையும் வெறுக்கவில்லை, சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்க, ஆனால் இச்சித்தார்கள், இச்சையை விடவில்லை அப்படிங்கிறார். இப்போ என்ன செஞ்சாங்க? ரோமர்கள் ஒரு காரியம் செய்வாங்க. நான் அதை அவரோட ரோமருடைய சரித்திர புஸ்தகங்களில் படிச்சிருக்கிறேன். பெரிய பெரிய விருந்துகள், ரோம மன்னர்களுடைய பின்னணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா களியாட்டங்கள், விருந்துகள், பெரிய பெரிய விருந்துகள், இதுதான் அவங்களுக்கு பிரதானம். டான்ஸு, பாட்டு, குடிக்கிறது, அப்புறம் இந்த ஓடியன் என்ற பெரிய பெரிய தியேட்டர்களில் போய் அங்கே விளையாட்டுகளை பார்ப்பது, இதுதான் அவங்களுக்கு பிரதானம் வாழ்க்கையில். இவங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். பெரிய ஒரு விருந்தில், பேங்க்வெட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கும், எல்லா பொருட்களும் இருக்கும். அதை வயிறு முட்டை சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இதற்காக அறைகள் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் போய் வாமிட் பண்ணுவாங்களாம். வாமிட் பண்ணி முதல்ல சாப்பிட்டதெல்லாம் கக்கிட்டு மறுபடியும் வாயை கழுவிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுவாங்களாம். அந்த சாப்பாட்டு மேலே அவ்வளோ இச்சை. வயிறு நிறைந்தாலும் அவர்கள் ஆசை அடங்கவில்லை. ஆனால் இப்போ சாப்பிட முடியலையே, ஆசை அடங்கலையே, வயிற்றுக்குள்ளே வேறு உணவு இருக்குது. இப்போ நான் முதல்ல இச்சிக்கிற இந்த பொருள் என் வயிற்றுக்குள்ளே போகணுன்னா அதை காலி பண்ணணும். இது உண்மையிலேயே அவருடைய அந்த அவருடைய விருந்தில் கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு காரியம். நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், திருப்தி வந்துடும், போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. வயிறு நிரம்பிச்சு, ஆனால் இச்சை அடங்கவில்லை. அந்த மாம்சத்தினுடைய ருசி, அதனுடைய வாசனை, அதனுடைய டேஸ்ட்டு. இப்போ என்ன செய்யணும்? வயிற்ற காலி பண்ணு, மறுபடியும் சாப்பிடு. காலையில் வரைக்கும் சாப்பிட வாமிட் பண்ண, சாப்பிட வாமிட் பண்ண. அது எப்படின்னு தெரியல, ஆனால் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் பாருங்கள், புசித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இச்சையை வெறுக்கவில்லை, மறுபடியும் இச்சித்து கொண்டே இருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது அப்படின்னு. அதான் இச்சை. வேதம் அதை சொல்லு. இது ஒரு விதமான இச்சை. தப்பானது இல்லை, நல்ல காரியம்தான். ஆனால் அதை அளவுக்கு மீறி விரும்பி அதன் மேலே மோகம் வைப்பது, இச்சை வைப்பது தவறு. ரெண்டாவது காரியம் பாருங்க, இதில் ரெண்டாவது ஒரு பார்ட் இருக்கு. அது பொல்லாங்கின் மேலே இச்சை. இந்த இச்சை என்னன்னு கேட்டால், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டது, சமுதாயத்தில் தள்ளிவிடப்பட்டது, பேன் பண்ணப்பட்டது, இதன் மேலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்திலேயோ சமுதாயத்திலேயோ கட்டுப்படுத்தப்பட்டது மேலே இச்சை. அதைத்தான் வேதம் அங்கே சொன்னது, பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி. அந்த பொருளே பொல்லாங்கானது தான். பொல்லாங்கானதை இச்சியாதபடி, அது வேண்டாம், ஒரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் செய்வேன். அல்லது கர்த்தர் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார், பொல்லாங்கு, அது தீமை, அதன் மேலே தான் நமக்கு ஆசை வரும். இப்போ பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சாப்பிடுவதற்கு பழங்கள் நிறைய இருந்தது, எல்லா மரத்து பழமும் இருந்தது. அந்த பர்டிகுலர் பழத்து மேலே ஏன் கண் போகணும் அவர்களுக்கு? அதை விட சிறந்த கனிகள் அங்கே இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் இவர்களுக்கு என்னென்னா, எதை ஒதுக்கி வச்சாங்களோ, எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எதை பாத்திராதன்னு சொன்னாங்களோ,
அதை பார்க்கறதுல, அதை தொடுறதுல, அதை புசிக்கிறதுல ஒரு கிக்கு. நீங்கள் அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா கூட அவனுக்கு அது பெருசாக தெரியாது. கொடுக்கலை, இதை ஒன்று விலக்கி வச்சா அந்த விலக்கி வச்சதை புசிப்பது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிறதுல ஒரு கிக்கு, தனி ஒரு சந்தோஷம். செய்யக்கூடாத காரியத்தை செய்வது, இது பேர் தான் பொல்லாங்கு. பொல்லாங்கு என்பது மனிதர்களுக்கு விலக்கப்பட்ட, கர்த்தர் அருவருப்பான, தொடக்கூடாத, நினைக்கக்கூடாத, செய்யக்கூடாத காரியங்கள் மேலே இச்சை வருவது. அதுதான் வேதம் அங்கே சொல்லுகிறது. அவர் சொல்லார் பாருங்க, சீ என்று இகழப்படத்தக்கவைகள், அருவருப்பானவைகள், நாம் இச்சிக்கிற எது ஒன்றையும் வெளியில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அருவருப்பாக இருக்கிற எல்லாமே பொல்லாங்கான இச்சைகள். சாப்பாட்டு மேலே எனக்கு ஆசை இருக்குன்னா சொல்லலாம். ஆனால் இது விலக்கப்பட்ட காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், சமுதாயத்திலே கூட அங்கீகரிக்கப்படாத காரியங்கள். அது எதை செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களோ அதை செய்வது. வேதம் அதை பற்றி சொல்லுது பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். அதில் அவர் சொல்கிறாரு, ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே அவர்கள் நடக்கிறார்கள். எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சீ என்று இகழப்படுவது அப்படின்னா அருவருப்பது, அது அவலட்சணமானது. முதல்ல நம்ம சொன்னது அந்த கறியின் மேலே எனக்கு பிரியங்க, ஓகே. அந்த சாப்பாட்டின் மேலே எனக்கு பிரியம், வெங்காயத்தின் மேலே சொல்லலாம். ஆனால் இவைகள் அருவருக்கப்படத்தக்கவைகள், சீ என்று இகழப்படத்தக்கதுமான அவருடைய இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்களுடைய தலைகளின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்களா, இதுவும் இச்சை தான். இந்த இச்சை விலக்கப்பட்ட இச்சை, விலக்கப்பட்ட கனியின் மேலே ஏவாளுக்கு ஒரு ஆசை வந்தது பாருங்க. அது கண்களுக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது. அது விலக்கப்பட்டது. சில காரியங்கள் சமுதாயத்தில் விலக்கியிருப்பாங்க, சில காரியங்கள் தேவன் விலக்கியிருப்பார். இந்த விலக்கப்பட்ட காரியங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்ல தொட்டு பார்க்கணும். அது ஒரு இச்சையினுடைய ஒரு வகை. இதை பற்றி பல்வேறு விதமான இச்சைகளை வேதம் சொல்லுது. ஒன்று, பொல்லாங்கானவைகள் மேலே, சீ என்று இகழப்படுகிற மேலே வருகிற இச்சைகள். அடுத்து இதனுடைய சம்பந்தமாக இன்னொரு காரியம் இருக்குது, முறையற்ற பாவ இச்சைகள். கர்த்தர் ஒரு முறையல்லாத காரியங்களை, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற காரியங்களில் முறையற்ற காரியங்கள் மேலே ஒரு இச்சை வருவது. இது செய்வது முறையல்ல. அதுதான் நம்ம ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிச்சிருக்கிறோம். முறையற்ற பாவங்கள், ஆணோடைய ஆண் அவலட்சணமாகி, பெண்ணோடைய பெண் அவலட்சணமாகி, வேதத்தில் இன்னும் படித்து பார்த்தீங்கன்னா மிருகங்களோட அவலட்சணமானதை நடப்பித்து, எதெல்லாம் அருவருப்பானது முறையற்ற காரியங்கள். மிருகங்களோட பாவம் செய்கிற எவனும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. முறையற்ற பாவங்கள், அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க. தன் இனத்தாளை சேரக்கூடாது, தன்னுடைய தாயின் ஸ்தானத்தில் இருக்கவங்கள நம்ம அசுசிப்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த முறையற்ற காரியங்கள் மேல் வருகிற இச்சை, இதில் இவங்க என்ன செய்கிறாங்க, ரோமர் 1 சொல்கிறது, ஆணோடைய ஆண் அவலட்சணமாகி, சோதோமின் பாவமே அதுதான், பெண்ணோடைய பெண் அவலட்சணமாகி. இன்னைக்கு ஒருவேளை அரசாங்கத்தில் இந்த ஓரின சேர்க்கை என்பது பாவம் அல்ல அப்படின்னு பல தேசங்களில் நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கின்றன. அது அவங்களுடைய சுய விருப்பம் ஐயா, அவைகள் அவங்க இஷ்டப்படி இருந்துட்டு போகலாம், அது ஒரு பெரிய குற்றமாக கருதக்கூடாது. அப்படிப்பட்ட முறையற்ற பாவ பழக்கம் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்கங்களில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குது, இந்தியாவில் கூட. அவங்க இப்போ தைரியமாய் தங்களை காட்ட வருகிறார்கள். தாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படித்தான் ஓரின சேர்க்கையாளர்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி, நாங்கள் ஓரின சேர்க்கையாளர்கள், அப்படி இப்படின்னு அவங்க தன்னுடைய காரியத்தை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அங்கீகரிச்சு.
அமெரிக்காவில் ஓரண சேர்க்கை திருமணங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 2 ஆண்கள் திருமணம் செய்யலாம், 2 பெண்கள் திருமணம் செய்யலாம், அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போது நீதிமன்றம் அங்கீகரித்து விட்டது என்பதற்காக அந்த முறையற்ற செய்கை இருக்குது பாருங்கள், அது கர்த்தர் அதை நியாயப்படுத்த மாட்டார். மனிதரெல்லாம் கூடி அதை செய்யலாங்க தப்பில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடாது. நீதிமன்றம் சொல்லுவதெல்லாம் பரலோகம் கேட்கன்னு அவசியம் இல்லை. இவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். இப்போ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. LGBTQ என்ற அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம், இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவில், எருசலேமில் முந்தி டெல் அவீவு தான் இப்படிப்பட்ட முறையற்ற பாவ பழக்கம் உள்ளவர்களுக்கு தலைநகரமாக இருந்த உலக தலைநகரம். இப்போ இந்த வருஷம் எருசலேமிலே பெரிய ஒரு ஊர்வலம், ஒரு பேரணி நடத்தியிருக்கிறாங்க. அவர்கள் பகிரங்கமாய் அறிக்கை செய்கிறார்கள், நாங்கள் முறையற்ற பாவ பழக்கம் உடையவர்கள், இதுதான் நாங்கள் செய்வோம், இது எங்களுடைய மனித உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க. சென்னையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பெரிய ஒரு பேரேட், ஒரு ஊர்வலம் நடத்தப்பட்டு நாங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட முறையற்ற பாவ இச்சை உள்ளவர்கள் என்பதை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறாங்க. கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தது என்பதற்காக அதை வேறு ஏதாவது மருத்துவ காரணங்கள், உடலியல் காரணங்கள், மனவியல் காரணங்களில் நியாயப்படுத்தினாலும் அது வேதத்தின் அடிப்படையிலே முறையற்ற பாவ இச்சை. அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அது முறையற்ற பாவ இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 2வது காரியம் பாருங்கள், இந்த துர்இச்சை, துன்மார்க்கமான காரியம். துர்இச்சைக்கு ஏதுவாக உடலை பேணாமல் இருப்போமாக. ரோமர் 13வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் உடம்பை துன்மார்க்கமான இச்சைக்கு ஏதுவாக பேணாமல் இருப்பீர்களாக. மோக இச்சைகள், ஒன்றை பார்த்தா அதை அடையணும் என்று அதன் மேலே மோகம் கொள்ளுவது. மோக இச்சைன்னு சொன்னோடனே அநேகர் என்ன செய்வாங்கன்னா, வேசி மார்க்கம், விபச்சாரம் மாத்திரம்தான் ஒரு ஆணை ஒரு பெண் இச்சிப்பது, மோகம் கொள்ளுவது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் இச்சிப்பது அப்பமான்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தின் மேலே ஒரு அபரிமிதமான ஆவல், அதை எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே மோகம்தான். ஒரு கார் மேலே நீங்கள் மோகம் கொள்ள முடியும், இந்த கார் வாங்கித்தான் ஆகணும், இதை அடைவதற்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். அவன் வச்சிருக்கிற செல்ஃபோன் பாருங்கள், 2 லட்சம் ரூபா, அது எனக்கு வேணும், அதை அடைவதற்கு நான் எப்படியாவது முயற்சி பண்ணேன், திருடியாவது அவன் அடித்து போட்டாவது. மோகம். ஆனால் இது பொதுவாக சரீர இச்சைக்குள்ள பாலியல் காரியங்களுக்கு தான் மோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எது ஒன்றும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசையை தூண்டி அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் பெருகுது பாருங்கள், அதெல்லாம் மோகம்தான். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இது ஒரு இச்சை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக தெரிஞ்சிடும். அவன் செய்கிற பாலியல் காரியங்கள் மற்ற அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று தெரியாமலே இருக்கிற ஒரு இச்சை இருக்கிறது. இதுதாங்க ரொம்ப கொடுமையானது. வெளியே தெரிகிற வியாதியை விட தெரியாமல் வர்ற வியாதிகள் தான் ஆபத்தானவைகள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அவர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள். இது வெளியே பார்த்தா பெருசாக தெரியாது, இது என்ன ஒரு பெரிய பாவமா? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள் அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. இப்போ இந்த இழிவான ஆதாயத்தை இச்சிப்பது என்றால் என்னென்னா, எனக்கு தகுதியானதை தாண்டி தகுதியில்லாத
லாபத்தை, பணத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை இச்சிக்கிறேன் பாருங்க, ஆசைப்பட்டு அதற்காக கிரியை செய்கிறேனே. யோவான் ஸ்நான இடத்துல வந்து ஒரு கூட்டம் கேட்டாங்க, ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? அதில் நிறைய அரசாங்க அதிகாரிகள் இருந்தார்கள். அதில் அங்கே சமுதாயத்தில் வேலை செய்கிற ரோம போர் வீரர்கள் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சம்பளமே போதும் என்று இருக்குங்க, அதற்கு மிஞ்சி வாங்கிறதெல்லாம் இழிவான ஆதாயம். ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம், 40,000 ரூபா சம்பளம்னா அவர் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க, கிறிஸ்தவர்களே நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, சபைக்கு வருவாங்க. ஆனால் இந்த இழிவான ஆதாயத்தை இச்சிப்பது வெளியே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அவர்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், ஒரு மாதம் 40,000 ரூபா 60,000 ரூபா. ஆனால் அவர் பார்க்குற அந்த இடத்துக்கு லஞ்சம் என்ற பெயரில், கையூட்டு என்ற பெயரில் நிறைய லாபம் வரும், வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக வரும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இச்சிப்பது, இதில் என்ன தப்பு இருக்குது? அவர்களே விரும்பித்தான் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். லஞ்சம் கொடுக்குறவன் பாருங்கள், எல்லாவற்றையும் தாண்டி சுலபமாக அலைச்சல் இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு பொருளை, ஒரு காரியத்தை அடையணும், கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல. அந்த வீக்னஸை பயன்படுத்தி கொண்டு இந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள், ஒருவனை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்ச அரசியல்வாதிகளை பாருங்களேன், ஏன் இவ்வளவு போட்டி போட்டு வர்றாங்க? மனிதர்கள் ஜனங்களுக்கு, சமுதாயத்துக்கு சேவை செய்யவா? இல்லை, அவர்கள் செலவழித்ததை விட இதில் வருமானம் பெருக முடியும், வெளியே காட்ட மாட்டாங்க. அதில் நிறையா காரியங்கள் அவர்களை தேடி வரும். இது வெளி சமுதாயத்தில் விட்டுருங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஒரு பல துறைகளில் வேலை செய்கிறவர்கள், அவங்களுக்கு வர வேண்டியதுக்கு மிஞ்சி அவர்கள் எதிர்பார்க்கிற இச்சைக்கு பேர் இழிவான ஆதாயம். இது ஒன்று. ஆனால் இதே காரியம் தேவனுடைய சபைக்குள்ள, ஊழியர்களுக்கு நடுவில், தீர்க்கதரிசிகளுக்கு நடுவில் வேகமாய் நுழைந்து இந்த கடைசி காலத்தில் பெருகி வருவது தான் ரொம்ப ஆச்சரியத்தை தருகிற ஒரு காரியம். இழிவான ஆதாயம். இழிவான ஆதாயம்னா என்ன? தேவனுடைய வரங்களை விலை பேசுவது, ஜனங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொள்வது, ஜனங்களுடைய ஆசையை தூண்டி பணத்தை சம்பாதிப்பது. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஜனங்களுடைய ஆசையை தூண்டி பணம் சம்பாதிக்கிற ஊழியர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தா, நீங்கள் 10ல் 1 கொடுத்தா கர்த்தர் அதை உங்களுக்கு 100ஆய் பெருக பண்ணுவார் அப்படின்னு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. கர்த்தர் எப்பொழுதும் வியாபாரம் செய்கிறவர் அல்ல. நீங்கள் 1 கொடுத்தா அதை நான் 4ஆக மாற்றி தர்றேன், அப்படி அல்ல. இவர்களுக்கு அந்த ஆசையை தூண்டுவாங்க. சில இடங்களில் சொல்கிறாங்க, உங்கள் நகையை கலட்டி போடுங்க. நானே கேட்டிருக்கிறேன், 10 பவுனை போடுங்க, 6 மாதத்துக்குள்ள கர்த்தர் அதை 100 பவுனாய் உங்களுக்கு மாற்றி தருவார். உனக்கு ஆசை வருது, முதல்ல 1 பவுன் போட்டு பார்ப்போமே, 2 பவுன் போட்டு பார்ப்போமே, போதும் 1 பவுன் 2 பவுன் 10 பேர் 20 பேர் போட்டால் என்னாகும் பாருங்கள். அப்போ இந்த ஆசையை தூண்டுவாங்க. அவருடைய செய்தி முழுவதும் நம்மை இச்சையை தூண்டுகிறதாகவே இருக்கும். நீங்கள் பண்ணுற உங்கள் ஜெபத்தில் இச்சையை தூண்டுவது, உங்களுடைய எதிர்பார்ப்பில், விண்ணப்பத்தில் இச்சிப்பதற்காக வேண்டிக் கொள்ள சொல்லுவது. சில வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் எதை விசுவாசித்து எதன் மேலே கை வைத்து சுதந்திரித்து கொள்ளுகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு 3 மாதத்தில் சுதந்திரமாய் மாற்றி தருவார். கடவுளுடைய பிள்ளையா நீ, உனக்கு இல்லாத அதிகாரம் என்ன இருக்குது? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு நான் உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இது உண்மையிலே நடந்தது. அது முடிந்த உடனே ஒரு பெரிய கூட்டத்தார், அந்த கூட்டம் முடித்த உடனே காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சு தெருவில் நடந்து யார் யார் வீட்டில் விலையுயர்ந்த கார் இருக்குது அது மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுவது. ஆண்டவர், இந்த காரை நான் சுதந்திரித்து கொள்ளுகிறேன். பூமியில் எனக்கு இல்லாத அதிகாரம் என்ன இருக்குது? எது நல்ல வீடுன்னு பார்க்கறது. கணவனும் மனைவியுமா நடப்பாங்க, இது வேண்டாங்க, இது 2 BHK, இது 3 BHK, நல்லா பெருசாக பாருங்கள், அது மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுவது.
சொல்றார், அந்த உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தின. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஒருவனுடைய வேலைக்காரனை கூட இச்சிக்க கூடாதுன்னு சொல்லுது வேதம். ஒருவனுடைய வேலையாளை இச்சியாதே. அவங்க வீட்டில் நல்ல வேலைக்காரி கிடைச்சிருக்கிறாளே, இச்சியாதே. அப்போ இது போய் ஜனங்களுக்கு இந்த ஆசையை தூண்டி, அவருடைய இச்சையை தூண்டி, இதுதான் கிறிஸ்தவம் என்று காட்டுவது. ஒன்று கொடுங்க, அது 9 மாறிடும், 10 மாறிடும். கர்த்தர் அப்படி வியாபாரம் பேசுகிறது அல்ல. நான் 1 கொடுத்துத்தான் 10 எனக்கு கிடைக்கும்னா, கர்த்தர் எனக்கு கொடுக்கறதில்ல. கர்த்தருடைய கிருபை என்ற வார்த்தை அடிபட்டு போயிருதே. நம்ம காணிக்கை கொடுக்கூடாது நான் சொல்லலை, அது உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்வது. ஆனால் அதை ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிறோம் பாருங்க. நான் இன்னைக்கு 100 ரூபா போட்டால் சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு 1000 ரூபா கிடைக்குதா, அப்படி எதிர்பார்த்து செய்கிறோம் பாருங்க, அடிபட்டு போயிடுது. அதுதான் இச்சை. அந்த ஆசையை தூண்டுவாங்க. கர்த்தருக்கு கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள், உங்கள் மன விருப்பத்தின்படி கொடுங்கள். நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அதுக்கு பற்றி நீங்கள் கொடுங்க. ஆனால் இதை கொடுத்தால் எனக்கு அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அதை செய்யாதீங்க. அந்த ஆசையை தூண்டி விடுவாங்க. ஒரு பெரிய நிறுவனம், ஒரு கம்பெனி இருந்தது. அவர் பாருங்க, முதல்ல அவருடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை கொடுத்தார். அந்த கம்பெனி வளர்ந்தது. அடுத்து 20 பங்கு கொடுத்தார், 30 பங்கு கொடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 90% கொடுக்கிறார். அவருடைய கம்பெனி உலகமெல்லாம் விருந்திருக்கு. இவனுக்கு உடனே ஆசை, கொடுத்து பார்ப்போம்னு. அப்படியெல்லாம் ஒரு காரியத்தை கொடுத்து பெறுவது என்றால் கர்த்தருடைய கிருபை அடிபட்டு போயிடும். நீங்கள் கொடுப்பது எதிர்பார்ப்பிலே கொடுக்கக்கூடாது, அன்பிலே ஏவப்பட்டு கொடுக்கணும். கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்று நினைச்சு கொடுக்கணும். அப்போ இதை தூண்டி விடுவாங்க. இதை தூண்டி விடுவதன் மூலம் தங்களுடைய பைகளை அவர் நிரப்பிக் கொள்ளுவாங்க. காணிக்கை பெட்டியில் கூட நகையை போடு, 10 பவுன் போடு, 100 பவுன் போடு என்றெல்லாம் அவர்களை மேடையிலிருந்து பேசி அந்த இச்சையை தூண்டுகிறவர்கள், பொருள் மேலே நம்ம இச்சிக்க வைத்து தங்களுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுகிறவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் பக்க வழியிலே உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இது பேர் தான் இழிவான இச்சை. 2வது, வரங்களை வியாபாரம் பண்ணுவது. வரங்கள் இருக்குது பாருங்க, அந்த வரங்களை வச்சு வியாபாரம் பண்ணி காணிக்கைகளை குவிப்பது. எலிமா என்ற ஒரு மந்திரவாதி அப்போஸ்தலரிடத்தில் கேட்டார். அவர் வேற யார்கிட்ட கேட்டதாக கூட விட்டுருப்பாங்க, பேதுருவிட்ட போய் கேட்டார். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் எல்லாம் அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறணும், அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். எவ்வளவு பணம்னாலும் தர்றேன் அப்படின்னா. எதுக்கு? இவன் பணம் கொடுத்து வாங்கினால் அதை இதைவிட அதிக பணத்துக்கு விற்கலாம் என்பது தான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு வரங்கள் விற்கப்படுகிறது, வார்த்தைகள் விற்கப்படுகிறது. இதெல்லாம் இழிவான ஆதாயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 3வது இச்சையை பாருங்கள், பிசாசின் இச்சைகள். வேதம் அதை பற்றி சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 44 சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அது என்னங்க பிசாசனுடைய இச்சை? முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் மனிதனுடைய இச்சை. பிசாசனுடைய இச்சை இதெல்லாம் அல்ல. பிசாசுடைய இச்சைன்னா என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய ஸ்தானத்தை பிடிப்பது, மேட்டிமை. நான் ஆராதிக்கப்பட வேண்டும், என்னை எல்லாரும் உயர்த்தி புகழ வேண்டும், நான் ஆளுமை செய்ய வேண்டும். 2வது, ஆளுமை அதிகாரம் செய்ய விரும்புவது. இதுதான் சாத்தானுடைய இச்சை. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, மனிதர்களுடைய மகிமையை பெற்றுக்கொள்வது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள வெகு தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற காரியங்கள். இதெல்லாம் சாத்தானுடைய இச்சைகள். மனிதர்களை தன்வசப்படுத்தி கொள்வது, தேவனுடைய ஸ்தானத்தை தான் பெற்றுக்கொள்வது, மனிதர்கள் மேலே ஆளுமை அதிகாரத்தை பெற விரும்புவது, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, இதெல்லாம் சாத்தானுடைய இச்சைகள். இது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பார்க்குறோம். எல்லா இடத்திலும் கடவுளை விட என்னை நம்புங்கள் என்று தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், மனிதர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை ஆளுமை செய்ய விரும்புகிறவர்கள், மனிதர்களை ஏதாவது மாயஜாலங்களை காண்பித்து, வார்த்தை ஜாலங்களை காண்பித்து தன் வசப்படுத்தி கொள்வது. நாங்கள் சொன்னால் தான் கேட்போம், கடவுளே சொன்னால் கூட, வேதமே சொன்னால் கூட, ஐயா சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு போகிற அந்த மனநிலை இருக்குது பாருங்கள், அது சாத்தானுடைய மனப்பாவம். இதெல்லாம் முக்கியமாக இச்சைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இச்சைகள் வருவதன் காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இச்சைகள் வருவது, 1,
தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து மனிதனுக்குரிய ஸ்தானம் தான் உங்களுக்குரியது. அப்போ தேவனை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் ஆராதிக்காமல் இருந்தால் இச்சைகளிலே பிடிக்கப்படும். ரெண்டாவது இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக இச்சையில் சிக்கிக்கொள்வார்கள். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:9, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையில், கண்ணியில், மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். இது பைபிள் சொல்கிற காரியம். ஐஸ்வர்யவானாக இருப்பது தப்பு இல்லை. ஐஸ்வர்யவானாக விரும்பி அதுக்கு பல புதிய காரியங்களை சொல்லி, தரிசனங்களை சொல்லி, அதை சொல்லி இதை சொல்லி மனிதர்களை ஏமாற்றி பணத்தை சேர்த்து லாபத்தை பார்த்து கலப்படம் செய்து இந்த ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் இல்லை, ஐஸ்வர்யவான்களை விரும்பி கிரியை செய்கிறான் பாருங்க, அவர்கள் கண்டிப்பாக சோதனையில் மாட்டுவாங்க, கண்ணியில் சிக்குவாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே அவர்கள் விழுகிறார்கள். இதுதான் காரணம். 3வது கடைசி காரியம், அறியாமையினாலே, தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால அவர்கள் இச்சையிலே விழுகிறார்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1:14 சொல்லுகிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்போ இச்சைகள் எதனால் வருதுன்னு கேட்டால், தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால, வேதத்தை குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால, நித்திய ஜீவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால இந்த உலகத்தில் பார்க்குறதெல்லாம் நமக்கு முக்கியமாய் காட்சியளிக்கிறது. பரத்துக்கெடுத்த காரியங்கள், நித்தியமான காரியங்கள் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சால் இது ஒன்றுமே இல்லை என்று உங்களுக்கு தோன்றும். நாம் அந்த காரியங்களை அறியாமல் இருக்கிறதுனால, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவைகளை அறியாமல் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் பார்க்குற காரியம்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. நமக்கு சிலர் அப்படி தான், கடவுளை பார்த்தேன், தேவனோடு பேசினேன், பரலோகத்து போனேன்னு சொல்லுவாங்க. இந்த உலக காரியத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆவல் உள்ளவர்களாக பணத்தின் மேல் பணம், கட்டடத்தின் மேல் கட்டடம் கொள்ளையடிப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே கடவுளை பார்த்தாங்களா? கடவுளை பார்த்துருந்தா, ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்த்துருந்தா, ஒரு நித்தியத்துக்கு எடுத்த காரியங்களை பார்த்துருந்தா, அநித்தியமான இந்த உலக காரியங்கள் ஒன்றுமில்லை என்ற மனநிலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த இச்சை என்பது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நியாயமான அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் மேலே இச்சை வந்தாலும், பொல்லாங்கானவைகள் மேல் இச்சை வந்தாலும், நாம் வாசித்த பல்வேறு விதமான இச்சைகள் வந்தாலும் முடிவு ஒன்றே ஒன்று தான், இச்சை அழிக்கும். சிம்சோனை அப்படித்தான் அழித்தது, சவுலை அப்படித்தான் அழித்தது. இச்சையினுடைய வேலையே அழிப்பது. ஆகவே இந்த கடைசி காலம் நம்மை சுற்றிலும் இச்சை உள்ள ஒரு சமுதாயம் எழும்புகிற காலம், எழும்ப போகிற காலம், எழும்பி கொண்டிருக்கிற காலம். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். கர்த்தர் தாமே பாவத்தை, இச்சையை பகுத்து உணர்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தரணும். அதுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும், தேவனை அறிகிற அறிவிலே வளரணும், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும், வசனத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். தேவனை அறிய அறிய, தேவனுக்கு அடுத்த காரியங்களை கவனிக்க கவனிக்க, உங்கள் கண்கள் காண்கிற உலகத்தின் காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்கிற மனநிலை உங்களுக்குள் வந்துவிடும். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட பொல்லாத இச்சைகளிலே நாம் விழுந்து நமக்குண்டான மகிமை இழந்து விடாதபடி, அழிவை தேடிக்கொள்ளாதபடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சபையையும் நம்முடைய வாலிபர்களையும் காத்து கொள்வாராக. தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, பாவ இச்சை முதலில் இனிமையாய் தோன்றினாலும், அது ஆண்டவரே எங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருந்தாலும், அதோடைய முடிவு அழிவு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்று ஏவாள் இச்சித்ததினால்தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். உலகம் அவர் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் அதே பாவத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் விழாதபடி, எங்கள் சபைகள் விழாதபடி, நாங்கள் விழாதபடி எங்களை காத்து கொள்ளும்படி மாயையான ஒவ்வொன்றை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு பட்டவர்த்தமான காரியங்களை வெளிப்படுத்தி
எது மேன்மையானது, எது உண்மையானது, எது நாடத்தகுந்தது, எது இச்சிக்கப்பட தகுந்தது என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். தேவனுடைய வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தருடைய நித்தியத்துக்கெடுத்த காரியங்களையும் நாங்கள் ஆசிக்கவும், அதை இலக்காக கொண்டு முன்னேறவும், நடுவிலே காணப்படுகிற மாயையான காரியங்களில் நாங்கள் இழுக்கப்பட்டு போய்விடாதபடி எங்கள் அழைப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை சந்தியும். விசேஷமாக அவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலும் இழுப்புண்டு போகாதபடி கர்த்தர்களை தடுத்து ஆட்கொள்ளும்படிக்காக நான் விரும்புகிறேன். தேவனுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரத்தை அவர்களுக்கு நன்மையாக மாற்றித்தாரும். அவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தியர்களும். எந்த தீமையும் இந்த நாட்களில் அவர்களை நெருங்காதபடி கர்த்தருடைய செட்டை மறைவு அவர்களுக்கு பாதுகாவலை தரட்டும். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மிடத்திலே பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே நம்முடைய இலக்கு. அதை அடைய முடியாதபடி சாத்தான் விரிக்கிற வலைகளும் கண்ணிகளும் அது இச்சிக்கப்படத்தக்கவைகளாக நம்முடைய கண்களுக்கு காணப்பட்டு நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி தடை செய்துவிடும். ஆகவே கவனமாக முன்னேறுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.